இயேசுவே என்னுடன் நீ பேசு, என் இதயம் கூறுவதை கேளு. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து வழிநடத்துகின்றவரே, உமது ஆசீர்வாதத்திற்காகவும் எங்களை விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுகின்ற உமது கிருபைக்காகவும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு நாம் கடவுளுக்காக காத்திருக்க வேண்டும், எவ்வாறு நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும் என்றும் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்கிறார் என்றும் விளக்குகிறது. நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை நோக்கி இவ்வாறு கூறுகிறார்: பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாளை நோக்கி எலிசபெத் அம்மாள் கூறுகிறார். நாமும் கடவுள் கூறுகின்ற வார்த்தைகளை நம்பி செயல்படும் பொழுது கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்னை மரியாள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். எலிசபெத் அம்மாள் கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றினார். இவர்களைப் போல நாமும் நம் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்மால் நம் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவரே, ஜெபிக்கின்றோம். எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக, நோயால் அவதிப்படுகிற மக்களுக்காக, எங்களிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தை தாரும். வல்லமையான கிருபையால் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித பீட்டர் கெனேசியஸ் கூறுகிறார்: அன்னை மரியாளின் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது வானதூதர்கள் மகிழ்கிறார்கள், சாத்தான் பயப்படுகிறான். அவரிடத்திலே வேண்டும் பொழுது நாம் பாவத்திற்கான மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுகின்றோம்.